திருமலை திருப்பதியில் சமீபத்தில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் பலி, லட்டு கவுண்டரில் ஏற்பட்ட தீ விபத்து உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்து விளக்கம் கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து கடிதம். நீங்க வீடியோகிராஃபில எக்ஸ்பர்ட் ஆகணுமா? உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுதான் வீடியோகிராஃபி மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸ். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. தற்பொழுது அதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறது மத்திய அரசு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம். தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் இதிலிருந்து பின்வாங்கியதற்காக என்ன காரணம் சொல்லப்படுகிறது? முழு விவரம் என்ன? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த 8ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி தினத்திற்கான டிக்கெட் வழங்கப்பட்ட பொழுது கூட்ட நெரிசலில் ஈடுபட்டு 6 பேர் உயிரிழந்த நிலையில், மேலும் திருப்பதி மலையில் உள்ள லட்டு வழங்கும் கவுண்டரில் திடீரென தீப்பிடிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாகவும் இது குறித்து திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திடம் மத்திய குழுவினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தனர். இது குறித்து விவரங்கள் கேட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தனர். இதற்காக ஒரு குழு ஒன்று அமைத்தும் இது நேரடியாக விசாரணை நடத்தவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தனர். இந்த நிலையில் நேற்று இந்த கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும், கூட்ட நெரிசலுக்கான காரணத்தை கண்டறிய அந்த குழு நேற்று வருவதாக இருந்த நிலையில் அந்த வருகை ரத்து செய்யப்படுவதாகவும், இது குறித்து அறிக்கை ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் தற்போது தெரிவித்துள்ளது. நன்றி சரவணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.